எல்லாருக்கும் காலை வணக்கம். நாங்கள் இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படத்தக்கதாக ஜெபத்தை குறித்து ஒரு காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன் எல்லோரும் ஆயத்தமாக வந்திருப்பீங்க என்று சொல்லி நாங்கள் தேவ பிள்ளைகள் விசேஷமாய் நாங்கள் அறிந்திருக்க வேணும். நாங்கள் எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேணும். அதே போல் நாங்கள் முக்கியமாக நாங்கள் ஜெபம் இருந்தால் தான் ஜெயத்தை பெறலாம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாங்கள் ஒரு வார்த்தையை நாங்கள் பார்ப்போம். சங்கீதம் 121வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கி நீ தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது அப்படின்னு சொன்னால் கர்த்தர் தான் நம்மளுடைய ஆண்டவராக இருக்கிறாரு. எனவே அவரிடம் நாங்கள் கேட்கும் போது நிச்சயமாய் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதே போல் நாங்கள் சொல்லுகிறோம் சங்கீதம் 121வது சங்கீதம் 2வது வசனம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமி அண்டா சராசரத்தையும் படைத்த தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வருகிறது, மனுஷனிடம் அல்ல. ஹல்லேலூயா. அப்படி நாங்கள் யாரிடம் நாங்கள் கேட்க வேண்டும்? தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் எதை கேட்டாலும் விசுவாசத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நாங்கள் ஜெபிக்கும் போது முதலாவது நாங்கள் அறிந்திருக்க வேணும் யாரிடம் நாங்கள் கேட்க போகிறோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஜெபிக்க முன்னாடி நாங்கள் பழைய அதிகாரத்தில் பார்க்கும் போது வெளியே இருக்கிற தேவனிடம் நாங்கள் கேட்கிறோம். ஆனால் இப்போ புதிய அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கும் போது நம்மளுடைய பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார். அவரிடம் நாங்கள் கேட்கும்போது நிச்சயமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னொரு வார்த்தையை நாங்கள் பார்ப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியவிருக்கின்றபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறாரு. சில நேரம் நம்ம பலகீனமாக இருக்கிறோம், நமக்கு ஜெபிக்க முடியவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கும்போது அவர் நமக்கு கற்றுத்தருகிற தேவனாக இருக்கிறாரு, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் நம்ம கொஞ்சம் ஒரு சில காரியங்களை குறித்து மட்டும் நம்ம தேவனுடைய சமூகத்தில் வைக்கலாம். ஆனால் ஆவியானவர் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே அவர் நமக்கு கற்றுத்தருகிற தேவனாக இருக்கிறாரு. எதற்காக, எப்படி நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறாரு. நாங்கள் தேவ பிள்ளைகள் விசேஷமாய் நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும். ஏனென்று சொன்னால் நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாரு. ஏன்னு சொன்னால் நாங்கள் சில நேரம் மறந்து விடலாம். நம்ம ஜெபிக்கும் போது ஒரு கல்லுக்கிட்டையோ இல்லை ஒரு மண்ணுக்கிட்டையோ ஒரு மரங்கிட்டையோ நாங்கள் கேட்குறோம்னு சொல்லி இல்லை. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறாரு. என்னன்னு சொன்னால் கர்த்தர் என்னுடைய தேவனாக இருக்கிறார் என்று நான் முதலாவது சொந்தம் கொள்ள வேணும். கர்த்தர் என்னுடைய தேவன் என்று நான் முதலாவது என்னுடைய தேவனை நான் சொந்தம் கொள்ள வேணும். சரியா? அப்பதான் நம்மளால ஜெபிக்க முடியும், காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் விசுவாசிக்க வேணும். இரண்டாவது நாங்கள் விசுவாசிக்க வேணும். நாங்கள் ஜெபித்தா நிச்சயமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து நம்ம ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சில நேரம் நாங்கள் பலவீனம், நம்மளால் ஜெபிக்க முடியாது, பலகீனங்கள், சோர்வு வருகிறது, நம்மளால் ஜெபிக்க முடியாது, தூக்கம் வருகிறது. ஜெபிக்க அமரும் போது தான் நமக்கு பல பிரச்சனைகள் வரும். என் ஃபோன் கோல் கூட வரும் நம்ம ஜெபிக்க அமரும் போது தான். ஆனால் பரிசுத்த ஆண்டவர் ஆவியானவர் தாமே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதே போல் நாங்கள் இன்னொரு வார்த்தையை நாங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்கிறது, பரலோக ராஜ்யத்தில் தெருவுக்கோள்களை நான் உனக்கு தருகிறேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அப்படின்னு சொன்னால்
நாங்கள் ஒரு ஒரு சகோதரனுக்காக ஒரு சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாக நாங்களும் அதில் நாங்களும் அதை சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் ஒருவருக்காக நாங்கள் முழங்காலிட்டு ஜெபிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையிலும் நான் சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். அதே போல் நான் இன்னொருவருக்காக சுகத்துக்காக நான் ஜெபிக்கும் போது நானும் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன். இன்னொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கும் போது என்னுடைய குடும்பத்திலேயும் பல கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. அதனால நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் மற்றவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அது சந்தேகமே நாங்கள் படக்கூடாது. ஏன்னு சொன்னால் நம்மளுடைய ஆண்டவர் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறாரு. இந்த திருச்சபையில் தான் நான் பார்க்கும் போது பாஸ்டர் ஷாலும் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு கற்றுத்தருகிறது விசுவாசத்தை குறித்து, நம்பிக்கையை குறித்து. நம்ம உறுதியாக ஒரு காரியத்தை நாங்கள் கேட்க வேணும். அப்போதான் நம்மளுடைய ஆண்டவர்கிட்டால நம்ம பெற்றுக்கொள்ள வேணும். ஏன்னு சொன்னால் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு விசுவாசமாக நாங்கள் கேட்கும் போது பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னு சொன்னால் விசுவாசிக்கிறவன் தான் தேவனுடைய மகிமையை காண்பான் என்று வேதத்தில் சொல்லுகிறது. அதனால நாங்கள் எந்த ஒரு காரியத்தை நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க நாங்கள் அமரும் போது முதலாவது நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். அதே போல் நம்முடைய சிந்தையில் ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். அதே போல் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். அப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாதான் நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். என்னென்னு சொன்னால் நம்ம ஜெபிக்கும் போது சில நேரத்தில் தாமதிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு தாமதித்தாலும் ஆரம்பம் மட்டுமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அதனால நம்ம வேதத்தில் நாங்கள் பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து அவர் எல்லாரும் ஜெபித்தாரு. கண் குருடானவங்களுக்கு ஜெபிக்கும் போது அவங்க பார்த்தாங்க, செவிடவர்களுக்கு ஜெபிக்கும் போது காது கேட்டது. அதே போல் பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு ஜெபிக்கும் போது அவங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதே போல் நாங்களும் இந்த நாளிலும் ஜெபிக்கும் போது நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனால நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்க பழக வேணும். ஏன்னு சொன்னால் ஜெபிக்காத குடும்பத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபமில்லாத வீடு அது நம்ம இந்த சீட் போடாத வீடுன்னு சொல்லுவாங்க, கூரை இல்லாத வீடுன்னு ஒரு சமம் அப்படி சொல்கிறாங்க. அதனால நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகள் விசேஷமாய் நாங்கள் முழங்காலிட்டு நாங்கள் ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க மறக்கக்கூடாது. அதே போல் எல்லாமே ஜெபத்தால தான் எங்களுக்கு ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் நாங்கள் யார்கிட்ட நாங்கள் கேட்குறோம் என்னன்னு சொன்னால் நம்ம யார்கிட்ட நாங்கள் கேட்குறோம்னு சொல்லி முக்கியமாக நாங்கள் அறிஞ்சிருக்க வேணும். ஏன்னு சொன்னால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்தில் இருக்கும் போதே நம்மளை தேடி வந்த தேவனாக இருக்கிறாரு. இந்த கிருபையின் காலம் நிறைய நாங்கள் கிருபையின் காலம் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், விடுதலை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பல கட்டுகள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்தோம். பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், சாபத்துக்கு அடிமையாக இருந்தோம், பரம்பரை சாபத்துக்கு நாங்கள் அடிமையாக இருந்தோம். ஆனால் இது எல்லாவற்றிலும் இருந்தும் இயேசு கிறிஸ்து நம்மளை விடுதலை செய்திருக்கிறார். நாங்கள் பார்க்குற இந்த திருச்சபைக்கு வரும்போது பாஸ்டர் ஷாሎም கிட்ட இந்த திருச்சபைக்கு வரும்போது அநேகர் கட்டுகளோடு வருகிறாங்க. ஆனால் பாஸ்டர் ஷாሎም கைவிட்டு ஜெபிக்கும் போது எத்தனை அற்புதங்கள் நடக்கிறது நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்குறோம். ஒவ்வொரு அற்புதங்களை நாங்கள் காண்கிறோம். ஏன் பாஸ்டர் ஷாሎም ஜெபிக்கிறாரு, அதே போல விசுவாசமாக ஜெபிக்கிறாரு. ஒருத்தர் இந்த இடத்துல வரும்போது அவங்க விடுதலையோட போக வேணும்னு சொல்லி ஊக்கமா மாத்திரமல்ல விசுவாசமா அவர் போராடி ஜெபிக்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னா நம்ம சபை விசுவாசிகளும் நம்ம வீட்டில் நம்ம ஜெபிக்க வேணும். சபையில நம்ம ஜெபித்தா மற்றும் போதாது, நம்ம வீட்டிலையும் நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேணும். அதனால நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில பிரசங்கி தாவீது ராஜா சொல்கிறாரு, அதிகாலையில நான் தேடுறேன் தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்றேன்னு சொல்லுகிறாரு. அதே போல நாங்களும் கர்த்தருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்று சொன்னா நம்மளுடைய தேவன் நமக்கு பலத்தை தருகிற தேவனா இருக்கிறாரு. நம்ம பலகீனம் தான், நம்ம சோர்ந்து போகிறோம் தான், நம்ம மனம் சோர்ந்து போகிற வழியில கர்த்தர் நமக்கு பலத்தை தருகிற தேவனா இருக்கிறாரு. என்னன்னு சொன்னா சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் புதுபலனை தருகிற தேவனா இருக்கிறாரு. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவனா இருக்கிறாரு. அதனால நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாங்க இருக்க வேணும்.
அதே போல விசுவாசமா நம்ம ஜெபிக்க வேணும். அதே போல நம்பிக்கையோடு நாங்க ஜெபிக்க வேணும். சந்தேகம் பெறக்கூடாது. நம்ம சந்தேகித்தா தேவனுடைய சமூகத்துல ஜெபத்துல நமக்கு நன்மைகளை பெற முடியாது. அதனால அன்பான சகோதர சகோதரிகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேணும். அதே போல நம்ம ஜெபிக்கும் வரும்போது நம்ம யாருக்காவது மன்னிப்பு கொடுக்க வேணுமா, நாங்க மன்னிப்பு கொடுக்க வேணும், மன்னிப்பு எடுக்க வேணும், கீழ்ப்படிதல் இருக்க வேணும், விட்டு கொடுக்க வேணும். யாராவது நம்ம மனசுல கசப்போடு நம்ம ஜெபிச்சோம்னு சொன்னா அதுல நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. முதலாவது நாங்க என்னுடைய சகோதரனுக்கோ என்னுடைய சகோதரிக்கோ நான் மன்னிப்பு கொடுக்காமட்டா என்னால ஜெபிக்க முடியாது. அதனால நான் முதலாவது மன்னிப்பு கொடுக்க வேணும், மன்னிப்பு எடுக்க வேணும். அதே போல நம்ம ஜெபிக்கும் போது நன்மைகளை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நாம தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது முதலாவது யார் மேலேயாவது ஏதாவது ஒரு கசப்புகள் இருந்தா நம்ம இந்த நாளிலும் மனம் திரும்ப வேணும் என்று சொன்னா நாங்க மனம் திரும்பினா தான், நாங்க ஒருவரை ஒருவர் நேசித்தா தான் தேவனுடைய சமூகத்துல பரலோக ராஜ்யத்துக்கு நாம போகலாம். அப்ப நமக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்பது அது நிரந்தரமான அல்ல. ஆனா பரலோக ராஜ்யம் என்பது நமக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. இப்ப நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எல்லாமே நம்ம ஒரு வாடகைக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அதனால நம்ம கட்டாயம் நம்ம இங்க வாழும் போது நமக்கு சுகம் இருக்க வேணும், சமாதானம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், சுகம் வேண்டும், ஒரு நம்ம நேசிக்க வேணும். அப்படின்னு சொன்னா ஜெபிக்கிறதும் கட்டாயம் நம்மளுடைய கடமையா இருக்கிறது. அதனால நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்க்கிறோம். அதிகாலையில அவர் ஜெபிக்கிறத நம்ம கண்டோம். தனிமையில இருந்தாரு. தேவனுடைய சத்தத்தை, பிதாவுடைய சத்தத்தை தனிமையில இருந்து கேட்டாரு. அதே போல மரித்த லாசருஸை பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்தாரு. அதே போல இந்த நாளிலும் நாங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிகாலையில முதலாவது நம்மளுடைய காரியங்களை செய்ய முன்னாடி, தொழிலுக்கு போக முன்னாடி, இல்ல வேறொரு காரியங்களை நம்ம செய்ய முன்னாடி நம்ம முதலாவது தேவனுடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க வேணும். தேவனுடைய சமூகத்துல ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய நினைச்சோம் என்று சொன்னா நிச்சயம் அது தாமதித்தாலும் அது நிச்சயமா கிடைக்கும் என்று சொல்லி நாம விசுவாசிக்க வேணும். அதனால நம்ம ஒருவரை ஜெபத்தால தான் நம்மளால தாங்க முடியும். அதனால நம்ம இந்த நாளிலும் ஒரு முடிவெடுப்போம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடம் நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களை விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, உறுதியோடு தேவனுடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்க வேணும். அதனால நம்ம இன்னொருவருக்காக நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற வேணும். எனவே இந்த நல்ல நாளிலும் நாங்க என்ன செய்வோம், ஒரு முடிவெடுப்போம். என்னன்னு சொன்னா தேவனுடைய சமூகத்துக்கு நாங்க வர முன்னாடி நாங்க எப்படியெல்லாம் நம்ம பாவத்திலையும் சாபத்திலையும் கட்டுக்கள்லையும் நம்ம அடிமையா இருந்தோம். ஆனாலும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்திலையும் நமக்கு ஒரு விடுதலையை தந்திருக்கிறாரு. இந்த நாளில் நாங்கள் ஜெபிப்போம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கிறத மறக்க வேணாம், உறுதியோடு இருப்போம். அதே போல நம்முடைய சிந்தையை பரிசுத்தமாக்கி கொள்வோம், நம்முடைய காரியங்களை நம்ம பரிசுத்தமாக்கி கொள்வோம். அந்த வேளையில நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதனால ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். இனி ஜெபம் தேவையில்லை என்று சொல்லி மட்டும் நம்ம இருக்கவே கூடாது. நம்ம கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்திருக்கிறாரு. அவர் நம்ம வாழ்க்கையில நம்ம நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நிறைய காரியங்கள் நம்ம நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் தந்திருக்கிறாரு. இனியும் அவர் தர போதுமானவராக இருக்கிறாரு. எனவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க மறக்காம நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்வோம். எனவே கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.